செய்தவன் குடை போன்றவன் கண் உலகு அளித்தலான். ராஜாதிராஜர் வீராதி வீரர் ஸ்ரீரங்கர் மாமன்னர் மார்த்தாண்ட மகாராஜா வருகிறார். பராக் பராக் பராக். வரும் பகைவர் படை கண்டு மாத்தட்டி களம்பும் எம் மக்களை வெற்றோர் வாழ்க. மனம் கொண்ட துணைவருக்கு விடை தந்து வேல் தந்த எம் மரகுல பெண்கள் வாழ்க. உரம் கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அறங்காத்த உள்ளம் வாழ்க. திறமான புகழ் கொண்ட திடமான தோள்களும் உடைய செயல் வீரர் மரபும் வாழ்க. அமைச்சரே, என்ன செய்தி இருக்கிறது? மன்னா, உங்களுடைய அரசில் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நம்முடைய தளபதியார் இன்னும் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியோடு தங்களை காண வந்திருக்கிறார். என்ன செய்தி தளபதி? அரசே, நமது படைகள் டச்சு நாட்டு படைகளை வென்றுவிட்டது. ஆம் அரசே, அந்த படைகளின் தளபதியான டீனராய் என்பவனையும் அவனுடைய படைகளையும் சிறைப்படுத்தி விட்டோம். என்ன செய்யலாம்? ஆணையிடுவோம். அவன் நமக்கு தாழ்பணிந்து நமக்கு கீழ் பணி செய்ய விரும்பினார். அவனை வாழ விடுங்கள். இல்லையெனில் அவன் தலையை கொய்து அவன் கதையை முடித்து விடுங்கள். அரசே, ஆலோசக பணிக்கு பள்ளியாடி நீலகண்டனை தேர்வு செய்திருக்கிறோம். தாங்களே பார்த்து உறுதி செய்கிறேன். சரி, எங்க இருக்கிறார்? அரசே, நீலகண்டன் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். வர சொல்லுங்கள். யாரங்கே? நீலகண்டனை வர சொல்லுங்கள். அரசருக்கும் அவையோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நீலகண்டா, நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று தெரியுமா? அரசே, ஆலோசக பணிக்கென நினைக்கிறேன். உன் யூகம் சரி. கேள்விகளை நான் கேட்கவா அல்லது என்னுடைய அமைச்சர்களை கேட்க சொல்லலாம்? அரசே, தாங்களே கேள்விகளை கேளுங்கள். அதுவும் சரிதான். விஷம் எது? தேவைக்கு அதிகமாக இருப்பதெல்லாம் விஷம். பயம் என்றால் நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள தயங்குவது. பொறாமை? பிறகு இருக்கிற நல்லதை சகித்துக் கொள்ள முடியாத தன்மை. சரி, அமைச்சர்களே, நீங்கள் கேள்வி கணைகளை தொடுங்கள். பூமியை காட்டிலும் சிறந்தவர் அன்னை, ஆகாயத்தை விட பெரியவர். தந்தை, காற்றை விட வேகமானது. பணம், வேகத்தால் கலற்றி வருவது. நதி, யாகத்தால் பெயர் பெறுவது. வாழ்க்கை, தர்மம் நிலை பெறுவது. முயற்சியில், புகழ் நிலை பெறுவது. தானத்தில், சொர்க்கம் நிலை பெறுவது. சத்தியத்தில், மகிழ்ச்சி நிலை பெறுவது. திருப்தியில், வெல்ல முடியாத பகைவன். கோபம், தீராத நோய். பேராசை, எது சோகம்? பொய், யார் நரகம் அடைகிறான்? பொருளுக்கும் கொடாமல், நிம்மதி தருவது. நோயின்மை, எதை மீறினால் ஆபத்து? நிதானம், எதை தவிர்த்தால் தன்மை. காமத்தை. இதற்கு பதில் சொல் பார்க்கலாம். அரசாங்கம் எப்போது அழிகிறது? நேர்மையின்மையின் போது. போதும் போதும். நீலகண்டா, இடைவிடாத கேள்விகளுக்கெல்லாம் தடையில்லாமல் பதில் சொன்ன உன் அறிவுக்கு இந்த பதவி மிகவும் சிறியது. உன்னை என்னுடைய அரசு காரியக்காரனாக நியமிக்கிறேன். நன்றி அரசே. அமைச்சரே, வேறு என்ன செய்தி இருக்கிறது? வேறொன்றுமில்லை அரசே. அப்படியானால் அவை கலையலாம். அப்படியே ஆகட்டும்.